தேசிய பிரச்சினைக்கான தீர்வு திட்டங்கள் தொடர்பில் எதிர்வரும் பொது தேர்தலின் போது பிரதான அரசியல் கட்சிகள் திட்டவட்டமாக குறிப்பிட வேண்டும் எனவும் அதனை தமிழ் மக்கள் அவதானித்து வருவதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதேவேளை பொது தேர்தலுக்கான அனைத்து ஆயத்தங்களிலும் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா இன்று யாழ்ப்பாணத்தில் தெரிவித்தார். மனதூர பேரவையை பயன்படுத்தி ஐநா நிர்வாகம், அதனுடைய பொதுச் செயலாளர் நாயகம் இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதன் நோக்கமாக இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு ஒத்துழைப்பார்கள் என்ற நம்பிக்கையை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அந்த விடயமும் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே முக்கியமாக இடம்பெறும். அதைவிட முக்கியமாக இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்னர் உருவாகியிருக்கின்ற சூழ்நிலைகளை மையமாக கொண்டு போட்டியிடுகின்ற தென்னிலங்கை அரசியல் கட்சிகள் ஆட்சி மாற்றத்துக்கு பின்னர் இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வையும் அன்றாடம் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு அவருடைய தேர்தல் அறிக்கைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றியும் எங்களுடைய மக்களும் நாங்களும் எதிர்பார்த்திருக்கின்றோம். இனப்பிரச்சனை உட்பட அன்றாட பிரச்சனைகளுக்கு நாங்கள் விரைந்து தீர்வு காண முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கைக்கு சர்வதேச சமூகம் பூரணமான ஆதரவை தரும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. அதையொட்டியும் நாங்கள் சர்வதேச சமூகத்துடன் நாங்கள் பேச்சுவார்த்தையில் நடத்துவோம். குறிப்பாக இந்திய அரசாங்கத்துடன் நாங்கள் பேசுவோம். அந்த பேச்சுகள் இடம்பெறுகின்றன. எதிர்வரும் பொது தேர்தல் தொடர்பான ஏற்பாடுகள் குறித்து மாவை சேனாதிராஜா தெளிவூட்டினார். தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஆயத்தங்கள் எல்லா கட்சியினாலும் எடுக்கப்படுவது போல தமிழ் தேசிய கூட்டமைப்பினாலும் தேர்தலுக்கான ஆயத்தங்களில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். அந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் எங்கெங்கு போட்டியிடுவது, எத்தனை பேர் போட்டியிடுவது என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் எங்களுடைய அலுவலகத்திலேயே சென்ற வாரம் கூடி கலந்து பேசியிருக்கின்றோம். இன்னொரு 2-3 தினங்களில் மறுபடியும் நாங்கள் பேசிய விடயங்களில் மறுபரிசீலனைக்கு உள்ளாக்கப்பட்ட விடயங்களில் நாங்கள் ஒரு தீர்வை கண்டு ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கிலே நாங்கள் ஒவ்வொரு கட்சியும் எத்தனை வேட்பாளர்களை கொண்டு போட்டியிடும் என்பதை பற்றி நாங்கள் அறிவிப்போம். வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு வெளியில் நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கின்றது. நாங்கள் அதை பற்றியும் எங்களுடைய கூட்டமைப்பிலும் தமிழரசு கட்சி மத்திய குழுவில் நாங்கள் ஆராய்ந்திருக்கின்றோம். அப்படி போட்டியிடுவதில் உள்ள நன்மைகள் அந்தந்த பிரதேசங்களிலே சில வேளை கொழும்பில் ஒருவராவது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம்.